قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் இங்கே நாம் அல்லாஹ்வின் மீது கடமையாக்கிய ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். இங்கே நாம் என்ன பேசுகிறோமோ என்ன கேட்கிறோமோ அதில் நல்லவற்றை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக நம்ம எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே ஒன்று கூடுவானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நிறைந்த செல்வத்தை பெற்று வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எல்லோருடைய ஆசையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. யாருமே சீக்கிரம் இறந்து போகணும்னு நினைக்கிறது இல்லை. அது மாதிரி அவர்கள் செல்வம் இல்லாமல் எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் இறந்து போக வேண்டும் என்று நினைப்பதும் இல்லை. மாறாக எப்போதுமே எல்லோருமே நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிறைந்த செல்வத்தை பெற்று வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது நல்ல ஆசைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதற்கான வழிமுறைகளை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இதற்கான வழிமுறைகளை எல்லாம் அல்லாஹ் கூறி காட்டுகிறார். நீங்கள் இந்த உலகத்திலே பார்க்கின்ற பொழுது யாராக இருந்தாலும் அது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரிதான், அது என்ன செய்கிறது என்று சொன்னால் உயிரின் மீது ஆசைப்படுகிறது. சின்ன குழந்தையை ஒரு திண்ணையில வச்சுட்டு அல்லது ஒரு சிவத்து பக்கத்தில் வச்சுட்டு நாம் கையெழுத்துன்னு சொன்னால் உடனே அது நம்மை தாவி பிடித்துக் கொள்ளும். அதாவது விளங்குகின்ற குழந்தையாக இருந்தால் அது நம்மை தாவி பிடித்துக் கொள்கிறது. உயிரின் மீது அந்த அளவுக்கு ஆசையுள்ளதாக இருக்கிறது. உயிரின் மீது எல்லோருக்குமே ஆசை இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான்: குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு, எந்த மௌத்திலிருந்து நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அது உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நீங்கள் மௌத்தை விட்டு விரண்டோடுகிறீர்கள், நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், மௌத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அது உங்களை வந்தடைந்து வந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான்: வலவுத்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் வேறோவிதமாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் சரிதான் மௌத் அங்கேயே வந்துவிடும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். மௌத் உங்களை தேடி வந்துவிடும், கண்டிப்பாக அது வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எங்கிருந்தாலும் சரிதான் அது உங்களை வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப நீங்கள் விரண்டோடுகிறீர்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு, நீங்கள் அந்த மௌத்தை விட்டு விரண்டோடுகிறீர்கள், ஆனால் அது உங்களை வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த உலகத்துல யார் பிறந்தாலும் சரிதான், குழந்தையாக இருந்தாலும் சரிதான், பெரியவர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த உயிரினமாக இருந்தாலும் சரிதான், மௌத்து நிச்சயம், அழிவு நிச்சயம், ஒரு நாள் அது அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு விதியாக்கி இருக்கிறார். இது எல்லோருமே புரிந்திருக்கும். யாராக இருந்தாலும் சரிதான், அது காபிராக இருந்தாலும் சரிதான், முஸ்லிமாக இருந்தாலும் சரிதான், இன்னும் பிற மனிதர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது உயிரினங்களாக இருந்தாலும் சரிதான், எந்த உயிரினமாக இருந்தாலும் ஒரு நாள் அழிவு நிச்சயம், ஒரு நாள் அது அழிந்து போகும் என்று நாம் என்ன செய்கிறோம், தெரிந்திருக்கிறோம். அது கண்டிப்பாக நம்மை வந்தடைந்து தீரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே நீங்கள் எங்கிருந்தாலும் சரிதான் உங்களை மௌத் உங்களை தேடிக்கொண்டு வந்துவிடும்.
முஷையதா, நீங்கள் வேறு விதமாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் சரிதான் மூத்து வந்துருவோம் அல்லாஹ் சொல்கிறார். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்லிஷான் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ் சொல்றான் வலவு வலவு லிஹுப்பில் கைரி லஷதீத் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவன் செல்வத்தை மிக அதிகமாக நேசிக்கிறான் என்று மனிதனை பற்றி சொல்லி காட்டுகிறான். அப்போ மூத்திலிருந்து விரட்டோடுகிறான், செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்து கொண்டிருக்கிறான். கொஞ்சம் வச்சிருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும், இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஒரு ஓடை நிறைய செல்வம் இருந்தாலும் சரிதான் இன்னொரு ஓடை இருக்க வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறார். ஒரு ஓடை நிறைய செல்வம் இருக்கிறது, ஒரு ஓடை நிறைய தங்கம் இருக்கிறது, இன்னும் 2 ஓடை நமக்கு இருக்க கூடாதா என்று ஆசைப்படுபவனாகத்தான் மனிதன் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா என்னன்னு கேட்டா, மனிதனை பற்றி சொல்கின்ற பொழுது மனிதன் செல்வத்தை மிக அதிகமாக நேசிக்கிறான், உயிர் வாழ்வதை நேசிக்கிறான். ஆனால் அவன் உயிர் வாழ்ந்தாலும் சரிதான் ஒரு நாள் மரணம் அடைவான். அவன் இந்த உலகத்திலே எவ்வளவு செல்வத்தை சேர்த்தாலும் சரிதான், மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரிதான், அனைத்தையும் விட்டு போகக்கூடியவனாகத்தான் இருக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா மனிதனுக்கு ரிஸ்கை அளவோடு கொடுக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு விசாலமாக கொடுக்கிறார். யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, உணவை அதாவது வாழ்வாதாரத்தை விசாலமாக கொடுக்கிறான், அளவோடு கொடுக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சில பேருக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கிறான், சில பேருக்கு கம்மியான செல்வத்தை கொடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளதாக இருக்கிறது. சில பேருக்கு அல்லாஹ் நிறைய கொடுப்பான், சில பேருக்கு கம்மியாக ஆக்கி விடுகிறான். அது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா யப்சுத்து ரிஸ்கை விசாலமாக்குகிறான், அளவோடு கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வஃபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா, இந்த மனிதன் என்ன செய்யறான் தெரியுமா? உலகத்தில் அவனுக்கு கொடுத்த செல்வத்தை கொண்டு அவன் சந்தோஷப்படுகிறான். ஆனால் அவன் ஹயாத்தித் துன்யா பில் ஆகிரத்தி இல்லா மத்தா, மறுமையை கவனிக்கின்ற பொழுது இந்த உலக செல்வம் இருக்கு தெரியுமா, அது அற்ப சுமை இல்லாமல் வேறொன்றும் இல்லை. மறுமை தான் மிகச் சிறப்பான செல்வம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மறுமையில நிறைய கிடைச்சுன்னு சொன்னா அது நன்மை. இந்த உலகத்துல எவ்வளவு கிடைச்சாலும் சரிதான் அனைத்தையும் விட்டு போகக்கூடியதாக இருக்கிறான், யாரும் எடுத்துட்டு போக முடியாது. குறைஞ்சபட்சம் என்னன்னு கேட்டா, அந்த மக்கள் என்ன செய்வாங்க, ஒரு மையத்து பீஸ் இருக்கிறது, மையத்து பீஸ் சொல்லுவாங்க, குறிப்பா மிக குறைந்த விலையிலே இந்த கபன் ஆடை என்ன செய்கிறது இருக்கிறது, வெள்ளை ஆடையாக இருக்கிறது, அது குறைந்த விலையிலே இருக்கிறது. அதைத்தான் போட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சட்டையெல்லாம் தைக்க மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுல கிழிச்சு இங்கே கிழிச்சு கழுத்துக்கு ஒண்ணு கிழிப்பாங்க, காதுக்கு ஒண்ணு கிழிப்பாங்க, இந்த கிழிச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவனை எல்லாத்தையும் வச்சு என்ன செய்வாங்க, அனுப்பிடுவாங்க. ஆக மிக விலை குறைந்த ஒரு ஆடையிலே அவனை அடக்குகின்ற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். மிக விலை உயர்ந்த ஆடையை என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க, இருக்கிறத படசம் போட்டு என்ன செய்வாங்க, விட்டுருவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமையை கவனிக்கின்ற பொழுது இம்மை என்பது அற்ப சுமை என்று வேறில்லை. வஃபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா, அவர்கள் உலக வாழ்க்கையிலே சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அமல் ஹயாத்தித் துன்யா பில் ஆகிரத்தி இல்லா மத்தா, மறுமையை கவனிக்கின்ற பொழுது இந்த உலக செல்வம் அளவோட, அதாவது சும்மா அற்ப சுகமாகத்தான் இருக்கிறது என்று நாம் சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நீண்ட நாள் வாழ வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும், நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் ஆசைப்படுகிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஆசை இருக்கிறது. அதே மாதிரி நிறைந்த செல்வத்தை பெற்று வாழ வேண்டும் என்றும் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுது அவனுக்கு நிர்ணயிக்கப்படுகிறது, எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது. தாயுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுது அவனுக்கு எல்லா ஆயுதமும் அவனுக்கு நிர்ணயிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? அதாவது மனிதன் தாயுடைய கருவறையிலே விந்து துளியாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறார். அந்த வானவரை அனுப்பி அந்த வானவர் சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சும் கூட சொல்றாரு, இது விந்து துளி என்று சொல்கிறார். அதுக்கடுத்து இது என்னன்னு கேட்டா ஒரு கருக்கட்டி என்று என்ன செய்யறார் சொல்கிறார். இது தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சதை என்று என்ன செய்யறார் சொல்கிறார். ஒன்றுடைய ஒவ்வொரு நிலையாக அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டுகிறார். அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு கேட்டா, அதுக்கு உயிர் கொடுக்கின்ற காலம் வருகின்ற பொழுது இது ஆணா பெண்ணா என்று கேட்கிறார். யாரு? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் தஆலா தான் நிர்ணயிக்கிறான் அத்தனையுமே. அப்ப அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், இது ஆணா பெண்ணா, இது நற்பாக்கியம் பெற்றதா துர்பாக்கியம் உள்ளதா என்று கேட்கிறார். இதனுடைய ஆயுள் என்னவென்று கேட்கிறார். புகாரிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலும் ஹதீஸ் இருக்கிறது. அவர் கேட்கிறார்,
சாப்பிடும், எவ்வளவு நாளைக்கு இருக்கும் என்றெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று என்ன செய்யணும் பார்க்கிறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க கேட்டால் மலக்கு அத்தனையுமே கேட்கிறார். அப்ப அத்தனையும் தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது நிர்ணயிக்கப்படுகிறது. எல்லாம் அது ஆனா பெண்ணா என்று நிர்ணயிக்கப்படுகிறது, அதனுடைய ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது, அதனுடைய உணவு ஆயுள் வாழ்வாதாரம் அத்தனையும் அங்கே என்ன செய்ய நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப நம்ம தாயினுடைய வயிற்றிலே இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்ன ஆனா பெண்ணா அத்தனையுமே நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது என்று என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் முஸ்லிமிலே வந்திருக்கிறது, மனிதனை படைப்பதற்கு வானம் பூமிகளை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, வானம் பூமிகளை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா அந்த அவனுடைய விதி எழுதப்பட்டு விடுகிறது, நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. என்ன ஏது என்பது அத்தனை நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப அத்தனையும் அந்த காலத்திலேயே நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. என்னென்ன நடக்கும், என்ன ஏது அப்படிங்கிறது அத்தனையும் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. புதுசா ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அந்த விதி பிரகாரம் தான் அத்தனையும் நடக்கும். நாம் கூட ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆமத்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. கத்ர் என்று சொன்னா விதி. அந்த விதி கைரிஹி மின ஷர்ரிஹி, அதாவது நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வுடைய விதி பிரகாரமா நடக்கிறது என்று நாம் என்ன செய்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். ஈமான் கொள்ள வேண்டிய காரியங்களில் மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ அல்லாஹ் தஆலா வானம் பூமிகளை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே விதியை எழுதி விடுகிறார். அப்ப விதி எழுதிட்டான்னு சொன்னா அத்தனை நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. உலகத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, தெரியாதனாலதான். அதனாலதான் வறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நாம் கேள்வி கேட்க முடியாது. நீதானே விதி எழுதின, நீதானே இதை இப்படி என்ன செஞ்சாய், உண்டாக்கினாய், அதனால நீதான் இதுக்கு என்ன செய்ய தண்டிக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் அதுக்கு தான் பகுத்தறிவை தந்திருக்கிறான். அல்லாஹ் அதுக்கு தான் நமக்கு என்ன செய்யறான்னு கேட்டா நல்லதையும் பிள்ளையும் விளங்குகின்ற ஆற்றலை தந்திருக்கிறான். இப்ப அதனாலதான் மற்றவர்களுக்கு கேள்வி கிடையாது. ரொம்ப புத்திசுவாக இருக்கிறான், அவன் என்ன செய்யணும் கேட்டா வைத்தியக்காரமாக இருக்கிறான், அவன் என்ன ஒரு இறந்து போறான், சிறு குழந்தையாக இருக்கிறது, இவர்களுக்கு எல்லாம் கேள்வி கணக்கு கிடையாது. பெரியவர்களுக்கு என்னன்னு கேட்டா அவனுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதிகளையும் எழுதி விடுகிறான். அதை நன்மை எது தீமை எது என்று பகுத்தறிவு கொடுத்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேள்வி கேட்க முடியாது. நீதானே இப்படி என்ன படைச்ச, நீதானே இப்படி என்ன செஞ்ச, நீதான் என்னை இப்படி எல்லாம் ஆக்கியிருக்கிறாய் என்று கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள், அவன் கேள்வி கேட்கப்பட மாட்டான். அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கப்பட மாட்டான். என்னையா இப்படி படைச்ச, இது நீதானே திருடனாக படைத்தாய், இது நீதானே இப்படி எல்லாம் செய்தாய் என்று கேள்வி கேட்க முடியாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், எல்லா விதமான ஆற்றல்களையும் கொடுத்திருக்கிறார். கொடுத்துட்டு நல்லது எது கெட்டது எது என்பதை பகுத்து காட்டுவதற்கு மனுஷனுக்கு அறிவையும் கொடுத்திருக்கிறார். அது போக நபிமார்களை எல்லாம் அனுப்பி மக்களிலே சீர்திருத்தவாதிகளை அனுப்பி சீர்திருத்தி இருக்கிறார். அப்படிங்கும் போது அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நமக்கு என்னன்னு கேட்டா அத்தனையுமே விளக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மனிதன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், செல்வத்தை விரும்புகிறான், நேசிக்கிறான் என்றெல்லாம் நம்ம என்ன பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓத வேண்டிய துஆக்களை ஒன்று சொன்னாங்க. அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் வலா யன்ஃபுல் ஜத் மின்கல் ஜத் என்று ஓதும்படி சொன்னார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ் லா மானிய லிமா அதைத், நீ தருவதை தடுப்பவன் யாரும் இல்லை, வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தரக்கூடியதை, வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்ததை தரக்கூடியவன் யாரும் இல்லை, நீ தடுத்ததை தரக்கூடியவன் யாரும் இல்லை, நீ தரக்கூடியதை தடுப்பவன் யாரும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதும்படி சொன்னார்கள். அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் வலா யன்ஃபுல் ஜத் மின்கல் ஜத். எந்த செல்வந்தனின் செல்வமும் அல்லாஹ்விடத்திலே உனக்கு எந்த விதமான பயனும் உனக்கு அளிக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதும்படி சொன்ன துஆக்களிலே ஒன்று என்ன தெரியுமா? எல்லா துஆவும் ஓத வேண்டும். அந்த துஆக்களிலே ஒன்று அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் வலா யன்ஃபுல் ஜத் மின்கல் ஜத் என்று ஓதும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எல்லாம் என்று சிறப்பாக்கிறோம். அதனால இந்த ஹதீஸ்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ் எதை தந்திருக்கிறாரோ அந்த அதை செய்யணும் கேட்டா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறாரோ அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தடுத்தது யாரும் தர முடியாது, அல்லாஹ் தருவதை யாரும் தடுக்க முடியாது என்றும் அல்லாஹ் செய்கிறான். இந்த வசனங்களே சொல்லி காட்டுகிறான். இப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டா நமக்கு தெரிகிறது. அப்போ என்னன்னு கேட்டா, நாம் இந்த உலகத்திலே வாடுகின்ற பொழுது செல்வத்தை விரும்புகிறோம், நல்ல விதமான எல்லாவற்றையுமே விரும்புகிறோம்.
செல்வத்தை விரும்புகிறோம், நீண்ட ஆயுளை விரும்புகிறோம். இதற்கு நாம் பல காரியங்களை செய்ய வேண்டும். அதிலே ஒரே ஒரு முதல் காரியத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். பாவ மன்னிப்பு தேடுதல். பாவ மன்னிப்பு தேடுதல் சொன்னா அல்லாஹ் செல்வத்தை பெருக்குகிறான், ஆயுளை நீடிக்க செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவது கட்டாயமானதாக இருக்கிறது. மனிதன் பாவம் செய்யக்கூடியதாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் இந்த உலகத்திலே பாவம் செய்யக்கூடியதாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாவம் என்றால் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அல்பிரு ஹுஸ்னுல் குல், நன்மை என்பது என்னன்னு கேட்டா ஹுஸ்னுல் குல், அழகிய நற்குணமாகும். தீமை என்பது என்ன, மாஹாக்க சதுரி, உனது உள்ளத்தை உறுத்தும் தெரியுமா, அதுதான் தீமை என்று சொன்னார்கள். நமது உள்ளத்தை இது செய்யக்கூடாது, செஞ்சிருக்க கூடாது, இதை பேசி இருக்க கூடாது, இதை செய்திருக்க கூடாது என்று உள்ளம் உறுத்துகின்ற ஒரு செயல் தான் என்னன்னு கேட்டா பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாவம் தான் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா பாவம்னா என்னன்னு தெரியணும். அந்த பாவம் என்பது என்னன்னு கேட்டா நன்மை வந்து நற்குணமாகும். தீமை என்பது, பாவம் என்பது என்னன்னு கேட்டா உள்ளத்தை உறுத்துகின்ற ஒரு செயலை செய்கின்ற பொழுது அவங்க உள்ளம் உறுத்தும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது மக்கள் வந்து உன்னை பார்க்கின்ற பொழுது அதுல மக்களுக்கு தெரியக்கூடாது என்று எந்த நினைப்பையோ அதுதான் பாவம் என்று சொல்றாங்க. பாவம் என்றால் என்ன என்று சொன்னால் மக்களுக்கு நீ தெரியக்கூடாது, மக்களுக்கு அது தெரியக்கூடாது என்று எதை நினைக்கிறானோ அதுதான் பாவம். மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு சொன்னா தப்பா போயிருப்பேன் என்று மக்களிடமிருந்து மறைக்கிறான் தெரியுமா, மக்களிடமிருந்து ஒழிக்கிறான், மறைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் பாவமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நம்ம சிறப்பாக இருக்கும். அப்போ பாவம் செய்வது, பாவ மன்னிப்பு கேட்பது இஸ்லாத்திலே கடமையானதாக இருக்கிறது. நாம் நீண்ட செல்வம், நிறைந்த ஆயுள் பெற வேண்டும் என்று சொன்னால், நிறைந்த செல்வத்தை நீண்ட ஆயுளை பெற வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். அதே மாதிரி பாவம் செய்வது மனித இயல்பாக இருக்கிறது. பாவம் செய்யறதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே, இந்த மனிதர்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் நான் இந்த சமுதாயத்தில் போகின்றேன், பாவம் செய்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவேன், அவர்கள் பாவங்கள் செய்து என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவம் செய்யாமல் இருந்தோம்னு சொன்னா பாவம் செய்கின்ற மக்களை உருவாக்கிட்டு அவர்கள் பாவம் செய்வார்கள், பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். பாவம் செய்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ முதல் இது என்னன்னு சொன்னா, அதாவது செல்வம் பெருகுவதற்கும் நீண்ட ஆயுளுக்கும் முதலாவது காரியம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவம் செய்வது மனித இயற்கையாக இருக்கிறது. முதல் மனிதர் பாவம் செஞ்சிருக்கிறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா பாவம் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? பாவ மன்னிப்பு கேட்டு பாவ மீட்சி பெறுவதால் பாவங்களுக்கான பரிகாரமாக இருக்கிறது. அவர் தான் சிறந்த மனிதராக இருக்கிறார். யார் பாவம் செஞ்சாலும் சரிதான் உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிக்கிறார். இப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலாவுக்கு பேர் தவ்வாப், பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், கஃபூர், பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். இந்த சிபத்தெல்லாம் செய்து இருக்கிறது. இப்ப மனுஷன் பாவம் செய்யலன்னு சொன்னா அந்த தவ்வாப் என்கிற சிபத்தும் கஃபூர் என்ற சிபத்தும் இருந்து அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வீணானதாக மாறிவிடுகிறது. அதனால பாவம் செய்வது மனித இயற்கை. பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பு கேட்டு பாவ மீட்சி பெறுவது மனிதனுடைய கட்டாய கடமையாக செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்வது மனித இயற்கையாக இருக்கிறது. அது பாவம் செய்வான், சின்ன சின்ன பாவங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆதமுடைய மக்கள் எல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் சரியான ஆள் என்று சொன்னால் பாவம் செஞ்சதுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க, இப்லீஸ் பாவம் செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாங்கன்னு சொன்னா இல்லையா? இப்லீஸ் செஞ்ச பாவம் அகம்பாவத்தினால் ஏற்பட்டது. இப்லீஸ் வந்து பாவம் செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் போது இவன் என்ன செஞ்சான்னு கேட்டா, அவர் நீ மண்ணால் படைச்சிருக்கிற, மண்ணு தரையில தான் இருக்கும், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், நான் குளிர்ந்து விட்டு எரியக்கூடியவன், உயர்ந்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னான். அகம்பாவத்தினால், அதிகாரத்தினால் பாவம் செஞ்சவன அந்த பாவத்தால் நான் மன்னிக்கிறது. ஷைத்தான் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை நாம் பாதுகாப்புமா இல்லையா அப்படின்னு அல்லாஹ் செஞ்சா விரட்டி விட்டான். அதனால இந்த இப்லீஸ் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாது. ஆனால் அகம்பாவத்தினால் செய்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன இச்சையால் பாவம் செய்தார்கள், அது மன்னிக்கப்படும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இது சம்பந்தமாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவராம்,
அவர்களை மன்னித்தவர் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்களை மன்னிச்சு எங்களுக்கு திருவை செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிச்சாங்க என்று பார்க்கிறோம். அதனால பாவம் செஞ்சா என்ன செய்யணும்னு கேட்டா அதற்கு பல நிபந்தனைகளில் செய்ய இருக்கிறது. பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ரிஸ்கை விசாரப்படுத்துவான், ஆயுளை நீட்டிப்பான் என்று நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதுக்கு நிபந்தனைகள் 5 நிபந்தனைகளை செய்திருக்கிறது. பாவ மன்னிப்பு தேடுவதற்கான நிபந்தனைகள் 5 இருக்கின்றது. ஒன்று என்னன்னு கேட்டா இஹ்லாஸ். இஹ்லாஸ் சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை அஞ்சி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன இஸ்லாத்தினுடைய காரியங்கள் அத்தனையிலுமே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். தொழுகிறான் என்று சொன்னால் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நோன்பு வைக்கிறான் சொன்னா இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸ்னா அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்பதற்கான முதல் நிபந்தனை என்னன்னு கேட்டா இஸ்லாஸ். இஸ்லாஸ் சொன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டியே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிப்பவன் என்று புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டுமே தவிர நம்ம யாரிடத்திலும் போய் பாவ மன்னிப்பு கேட்க கூடாது என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்பது என்னன்னா இஹ்லாஸாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து கேட்க வேண்டும் என்று நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது என்னன்னு கேட்டா பாவ மன்னிப்பு செஞ்சு பாவம் செஞ்சாச்சுன்னா வருந்த வேண்டும், வருத்தப்பட வேண்டும். நான் செஞ்ச பாவம் தவறானது என்று வருந்த வேண்டும், வருத்தப்பட வேண்டும். அந்நலமு தௌபா, அந்நலமு தௌபா என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. இப்னு மாஜா முஸ்னத் அஹ்மத் எல்லாம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வருந்துவது பாவ மன்னிப்பாக இருக்கிறது. ஒரு மனிதன் வருந்துகிறான், செஞ்ச பாவத்துக்கு வருந்துகிறான், அல்லாஹ்விடத்திலே வருத்தப்பட்டு நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் என்று வருத்தப்படுகிறான் என்று சொன்னால் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்நலமு தௌபா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பாவம் செஞ்சுட்டான் சொன்னா வருந்த வேண்டும் என்று நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, அந்த பாவத்தை மீண்டும் செய்யக்கூடாது. செஞ்ச பாவத்தை மீண்டும் செய்யக்கூடாது. தொழாமல் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா தொழுகை கண்டிப்பாக தொழுவேன் என்ற ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். கொஞ்சம் நோக்கு வைக்காமல் இருக்கிறான், கொஞ்சம் இன்னும் பிற கடமைகளை செய்யாமல் இருக்கிறான். அந்த செய்யாமல் இருந்தான்னு சொன்னால் அவன் அல்லாஹ்விடத்திலே வருந்துவதோடு மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் வீழக்கூடாது. எப்படின்னு கேட்டா சாக்கடையிலிருந்து வெளியே வந்துட்டான், மீண்டும் அதுல போனான்னு சொன்னா சாக்கடையில இருக்கான்னு அர்த்தம். அப்ப அதுல இருந்து வெளிவர வேண்டும், அதற்காக வேண்டி வருந்த வேண்டும், மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் வீழக்கூடாது. இது பாவ மன்னிப்பினுடைய நிபந்தனையாக இருக்கிறது. அப்ப ஒண்ணு இஹ்லாஸ், இரண்டாவது என்னன்னு கேட்டா அதற்காக வேண்டி வருந்த வேண்டும், அடுத்து என்னன்னு கேட்டா அந்த பாவத்தின் பக்கம் வீழக்கூடாது, மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. எந்த பாவமாக இருந்தால் அந்த பாவத்தை மீண்டும் செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்னன்னு கேட்டா பாவ மன்னிப்பின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்னால் நம்ம அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பினுடைய வாசல் எப்போது அடைக்கப்படும் கேட்டால் ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைக்கின்ற பொழுது அவனது அந்த பாவ மன்னிப்புடைய வாசல் அடைக்கப்படுகிறது. பிறகு என்ன செஞ்சா கடல்ல மூழ்கடிக்க போகிறான், மூழ்க போகின்ற பொழுது என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறான். இவ்வளவு நாள் நீ பாவம் செஞ்சுட்டு இம்மாப்பா பாவ மன்னிப்பு கேட்கிறேன், நான் மூசா ஹாரூனை இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். பிறகு அந்த செக்கடலிலே மூழ்கடிக்கப்படுகின்ற பொழுது பாவ மன்னிப்பு கேட்டான். உயிர் தொண்டைக்குழியை அடைகின்ற பொழுது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அதே மாதிரி சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கின்ற பொழுது அதான் பாவ மன்னிப்பினுடைய வாசல் அடைக்கப்படுகின்ற காலம். சூரியன் மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து குதிக்கும் வழக்கமாக. மேற்கிலிருந்து ஒரு நாளைக்கு கியாமத் நாள் நெருக்கத்துல சூரியன் மாறி உதிக்கும் அப்படின்னா பூமி மாறி சுழல்கிறது என்று அதற்கு பொருள். அப்ப சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கின்ற காலம் வருவதற்கு முன்னால் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவரை பாவ மன்னிப்பு கேட்காம இருந்தான்னு சொன்னா அந்த சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கின்ற பொழுது பாவ மன்னிப்பு கேட்டா பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதனால நமது விஸ்தீர்ணமாக வேண்டும், நமது ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், பாவத்திலிருந்து மீட்சி பெற வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு எப்படி கேட்டா உயிர் தொண்டைக்குழி அடைகின்ற பொழுது கேட்கக்கூடாது, பாவ மன்னிப்பினுடைய வாசல் அடைக்கின்ற பொழுது கேட்கக்கூடாது. அதே மாதிரி சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கின்ற பொழுது பாதுகான் ஒரு நபியுடைய சமுதாயத்தார் அல்லாஹ்வுடைய வேதனையை பார்க்கிறார்கள், பார்க்கணும்னு அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்டாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கின்ற பொழுதும் அதே மாதிரி உயிர் தொண்டைக்குழி அடைகின்ற பொழுதும் பாவ மன்னிப்பு கேட்பவராக இருக்கக்கூடாது. இது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, மனிதர்கள் இது 6வது நிபந்தனை என்ன தெரியுமா? 5 நிபந்தனைகள் இது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியில் உள்ள பாவத்துக்கு நிபந்தனைகளாக இருக்கிறது. 6வது நிபந்தனை என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கும் இந்த 5 நிபந்தனைகளோடு சேர்த்து 6வது நிபந்தனை மனிதர்களுக்கு ஏதாவது பாவம் செஞ்சிருந்தான், மனிதனுடைய சொத்தை பிடிக்க
மனிதனுடைய சொத்தை அபகரித்திருந்தான், மனிதனை புறம் பேசியிருந்தான், மனிதனை கோட் சொல்லி இருந்தான், அவனுக்கு சில துன்பங்கள் இழைத்திருந்தான் சொன்னா அந்த மனிதனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காமல் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நம்ம ஆட்கள் பாருங்க, ஹஜ்ஜுக்கு போகும்போது உம்ராவுக்கு போகும்போது ஹோல்சேல் பாவ மன்னிப்பு கேட்டு போறாங்க. அது ஜமாத்துல லிமிடேட் செய்யணும், எனக்கு யாருக்காக பாவ மன்னிப்புனா மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டு போறாங்க. அது முடியாது. மாறாக என்ன செய்யணும்னு கேட்டா, அவன் யாருக்கு அநீதம் இழைத்திருந்தானோ, யாருடைய பொருளை அபகரித்திருந்தானோ, திருடி இருந்தானோ, யாருக்கெல்லாம் அநீதம் செய்திருந்தானோ அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லிடுவான், கேட்டா இது எனக்கு செஞ்ச பாவம் இல்லை, அவனுக்கு நீ பாவம் செய்திருக்கிறாய், அவன் போய் மன்னிப்பு கேட்டு நிச்சயமா அல்லாஹ் சொல்லிடுவான் சிறப்பாக. அதனால மனிதனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்காமல், யாருக்கு பாவம் இழைத்திருந்தாலும் அவனிடத்திலே கேட்காமல் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பாவங்கள் செஞ்சோம்னு சொன்னா 6 நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த 5 நிபந்தனைகள் அல்லாஹ்வுக்கு செஞ்ச பாவத்திற்கு நிபந்தனைகளாக இருக்கிறது. 6வது நிபந்தனை, மனிதனுக்கு செய்த பாவங்களுக்கு மனிதனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்காமல் வேற அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவங்களே சொல்றாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் 70 முறைக்கு மேலாக பாவ மன்னிப்பு கேட்கிறேன். 70 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, நான் 100 முறைக்கு மேலாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கால்கள் நீங்குகின்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. 100 முறைக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறாங்கன்னு கேட்டா, அப்ப நாம என்ன செய்யணும், கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், பாவங்களில் வீழ்ச்சி பெற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். பாவ மன்னிப்பை பற்றி சொல்லும்போது சூரத்து நூஹிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகுல் துஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வயம்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன வயஜஅலக்கும் ஜன்னாத்தின் வயஜஅலக்கும் அன்ஹாரா என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அதாவது வகுல்து, நான் சொன்னேன், அந்த மக்களிடத்திலே சொன்னேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, வகுல்து இஸ்தக்பிரு ரப்பக்கும், உங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அவன் பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று நான் சொன்னேன். வானங்களில் இருந்து தொடர்ச்சியாக மழையை இறக்கி வைப்பான் என்று நான் சொன்னேன். உங்களுக்கு ஆண் குழந்தைகளையும் செல்வத்தையும் தருகிறேன் என்று நான் சொன்னேன் என்று சொல்றாங்க. உங்களுக்கு தோட்டம் துறவுகளை தருவேன், ஆறுகளை ஓட செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக நான் குறிப்பிட்டு காட்டுகிறார். பாருங்க, ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நீங்க எனக்கு ஆண் குழந்தைகள் இல்ல, துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னார். நீ அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளு என்று சொன்னார்கள். இன்னொரு மனிதர் வந்தார், எனக்கு தோட்டம் துறவுகள் ஏதும் இல்லை, வயல் வழிகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, செல்வமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நீ பாவ மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்க. இன்னொரு மனிதர் வந்தார், அவர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, எனக்கு வந்து மழை இல்லாமல் இருக்கிறது, மழை இல்லாமல் இருக்கிறதால பயிர்கள் எல்லாம் விளையாமல் இருக்கிறது, நீ பாவ மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, பக்கத்துல இருந்த அந்த தோழர்கள் எல்லாம் கேட்டாங்க, ஹஸன் பஸ்ரி இடத்துல கேட்டாங்க, நீங்க என்ன, அவர் வந்து கேட்டாரு, புள்ள கேட்டாரு, குழந்தை வேணும்னு கேட்டார், ஆண் குழந்தைகள் வேணும் என்று கேட்டார், அவருக்கு நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னீங்க. இவர் வந்து கேட்டாரு, எனக்கு சொர்க்கம் எனது தோட்டம் துறவுகள் இல்லை, எனக்கு வந்து இதுன்னு கேட்டா எந்த விதமான ஆறுகள் போடவில்லை இதெல்லாம் கேட்டார், பயிர் வச்சுகள் இல்லைன்னு கேட்டாரு, நீங்க அவருக்கு பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னீங்க. நீங்க என்னன்னு கேட்டா மழை இல்லாமல் பஞ்சமாக இருக்கிறது ஒருத்தர் கேட்டாரு, பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னீங்க. 3 பேருக்கு ஒரே பதில சொன்னீங்களே, கேட்ட கேள்வி வேற வேறையாக இருக்கிறது என்று அவர் கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, நான் எனக்கு சொந்த கருத்தாக சொல்லவில்லை, இது அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அதாவது உங்களோட ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அலைக்கும் எதிராக அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, பாவங்களை மன்னிச்சு வானத்திலிருந்து தொடர்ச்சியாக மழை இறக்குவார். மழையை இறக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுக்கடுத்து அவங்க அல்லாஹ் சொல்கிறான், செல்வத்தையும் தருவான், ஆண் குழந்தைகளையும் தருவான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான், சூரத்து நூஹிலே குறிப்பிடுகிறான். அதனால அவருக்கு நான் செஞ்சேன், பிள்ளையை கேட்டாரு, பிள்ளை இல்லைன்னு சொன்னாரு, அவர்கிட்ட நீ பாவ மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். அடுத்து ஒருத்தர் வந்தார், என்ன செஞ்சாருன்னு கேட்டா, தோட்ட துறவுகளை கேட்டார், அதாவது தண்ணீர் தான் கேட்டார் அப்படின்ன உடனே அதையும் அல்லாஹ் சொல்கிறான், வயஜல்லக்கும் ஜன்னாத்தின் வயஜல்லக்கும் அன்ஹாரா, வயஜல்லக்கும் ஜன்னாத்தின் தோட்டம் துறவுகளை நாம் ஏற்படுத்துவோம், ஆறுகளை ஓடச் செய்வோம் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். அதனால நான் அப்படி சொன்னேன் என்று சொல்கிறார். இதை எடுத்து பாருங்க, எவ்வளவு இது அப்படின்னா, அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா அத்தனை சுகங்களையும் அல்லாஹ் தருவான். குழந்தை குட்டிகளை தருவான்,
அதே மாதிரி செல்வத்தை தருவான், அதே மாதிரி உனக்கு தோட்டத்துறைகளை தருவான். பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கும்போது நமக்கு ஆயுள் பெருகும். நமக்கு என்ன செய்யணும் கேட்டா நமக்கு ஆயுள் பெருகும், அதே மாதிரி செல்வம் அதிகரிக்கும் என்று என்ன செய்கிறது தெரிகிறது. அதனால பாவ மன்னிப்பு கேட்பதை நாம் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு காலத்துல ஜுகைனா கலையை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப தண்டனை நிறைவேற்று சொல்லும்போது அவருடைய பொறுப்பாளர் கூப்பிட்டு, இந்த அம்மா கர்ப்பிணியாக இருக்கிறான்னு கேட்கிறாங்க. ஆமா. அப்ப அந்த குழந்தை பெற்றுட்டு வர வரைக்கும் நீ இதை பாதுகாத்துக்க அப்படிங்கிறாங்க. குழந்தை பெற்றுட்டு என்ன செய்யறாங்க, அந்த அம்மா திரும்பியும் பாருங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, நம்ம அந்த அம்மா ஓடலை, தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வர்றாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குழந்தை பெற்று அந்த குழந்தைகள் கையில ஒரு ரொட்டி துண்டு கொடுத்து, நீண்ட ஒரு ஹதீஸ், ரொட்டி துண்டு கொடுத்து அது சாப்பிடுற அளவுக்கு வந்துருச்சு, தன்னாக இயங்குற அளவுக்கு வந்துருச்சு, பால் குடிக்கிற அளவுக்கு இப்ப இல்லை. அப்ப அந்த குழந்தை அப்படி ஆன உடனே அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா, பொறுப்பாளர் அந்த குழந்தையை ஒப்படைச்சிட்டு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, கல்லறி தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப திருமணம் முடிச்ச பெண்ணாக இருக்கிறாங்க, அதனால கல்லறி தண்டனை இஸ்லாத்துல உண்டு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ கல்லறி தண்டனை கொடுக்குறாங்க. பாருங்க, அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த பாவம் செஞ்சுட்டு தப்பிலிருந்து தப்பிச்சு போடு நினைக்காம என்ன செய்யறாங்க, அந்த அந்த மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பாவத்தினுடைய தண்டனையை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு தொலை வைக்க போறாங்க, அந்த பெண்ணுக்கு தொலை வைக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்னன்னு கேட்டா, ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு தொலை வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த பெண்ணுடைய பாவ மன்னிப்பை 70 பேருக்கு நம்ம பங்கிட்டோம்னு சொன்னா அதுக்கு ஈடாகாது. அவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. மறுமையிலே இந்த உலகத்திலே நம்ம அவமானப்பட்டாலும் சரிதான், மறுமையில் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யக்கூடாது, தண்டனை பெறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த பெண்மணி பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு தௌபா கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். இப்படி பாவ மன்னிப்பு நம்ம கேட்டோம்னு சொன்னா நம்முடைய செல்வங்கள் பெருகும், நமக்கு ஆயுள் நீடிக்கும் என்பதை எல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸ் வசனங்கள் எல்லாம் நமக்கு அறிவுறுத்துகின்றன. எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்கு கடமைப்பட்டிருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை புரிவார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தௌ ஐதியஹுமா ஜஸாஅன் பிமா கஸபா நகால் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து, திருடனையும் திருடியையும் நீங்கள் அவர்கள் கைகளை வெட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். திருடனாக இருந்தாலும் சரிதான், ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அவங்க கைகளை வெட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். திருடனையும் திருடியும் வெட்டுங்கள், கைகளை வெட்டுங்கள், அவர்கள் செய்த தண்டனை, அதாவது குற்றத்திற்காக வேண்டிய தண்டனையாக கைகளை வெட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இஸ்லாமிய நாடுகளில் அந்த மாதிரி கை வெட்டுறது இருக்கிறது. கை வெட்டுறது அப்படிங்கும் போது என்ன செய்யணும்னு கேட்டா, அதிலையும் பார்க்க வேண்டும், எவ்வளவு திருடினால் கை வெட்ட வேண்டும். ஒரு உணவுக்குள்ள திருடுதான், அது குறைந்த இது திருடுறான்னு சொன்னா அவனுடைய கையெல்லாம் பண்ணி வெட்டப்படுறது இல்லை. இஸ்லாமிய அரசாங்கம் தான் அதையும் வெட்ட வேண்டும். ஏன்னா இந்த நாட்டில் எல்லாம் வெட்ட முடியாது. அப்ப திருடனையும் திருடியையும் அவனுடைய கைகளை வெட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ எவ்வளவு திருடினா கை வெட்டணும்னு கேட்டா, கால் தீனார், தீனார் பொற்காசு, தங்க காசு. அப்ப கால் தீனார் அளவுக்கு ஒரு பொருளை கொண்ட அதையும் அதுவிட மேல திருடினான்னு கை வெட்டணும். அதே மாதிரி 3 திருகம் வெள்ளி காசுகளை 3 திருகம் 3 வெள்ளி காசுகளை திருடினான்னு சொன்னா அதற்கு மேல திருடினா கையை வெட்டணும். ஒரு கண்ட உடனே கைகளை வெட்டக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய நடைமுறையாக இருக்கிறது. பாருங்க, இந்தியாவில் என்ன நடக்குன்னு கேட்டா, ஓட்டு திருடி இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துல போய் பாத்தீங்கன்னு சொன்னா, மகாராஷ்டிராவா இங்க கர்நாடகாவில் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு வீட்டுக்கு நம்பர் போட்டுக்கிறான் 0000, ஒரு ஆள் பேரை போட்டுக்கிறான் XYPPA போட்டு இடத்திலாம போட்டு ஓட்டுகளை எக்கச்சக்கமாக ஓடுவதற்காக வேண்டி கள்ள ஓட்டுகளை சேர்த்து ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். மத்திய அரசாங்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கள்ள ஓட்டுகளை போட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறான். அதாவது மனிதனுடைய சொத்துல கால் தீனார் திருடிதான் சொன்னா அவனுக்கு கைவிட்டணும் அப்படின்னு தண்டனை இருக்கிறது. அதே மாதிரி 3 வெள்ளிக்காசுகள் திருடினால் கைவிட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இவன் என்ன செய்யறது நீங்க யோசிச்சு பாருங்க. பூரா கூட்டு வெளியாக செய்திருக்கிறது. எல்லா இடங்களிலுமே கள்ள ஓட்டுகள். 5 மணிக்கு பிறகு 60,000 70,000 ஓட்டுகள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றன, குத்தி என்ன ஆட்சிக்கு வந்திருக்கிறான். இவன் ஆட்சிக்கு ஆரம்பத்திலிருந்து வந்ததே என்ன தவறாகத்தான் வந்திருக்கிறான். அது பூரா ஏற்பட்டிருக்கிறது. சில இடங்கள் என்னன்னு கேட்டா 60,000 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறான், ஆதார் கார்டு செல்லாது அப்படின்னு.
கேள்வி கேட்டா பதிலுங்கிறது இல்லை. இதை விரிவாக பேச வேண்டும் என்றால் கூட சுருக்கமாக பேசுகிறேன். ஆதார் கார்டு செல்லாது என்று என்ன செய்கிறான் சொல்லியிருக்கிறான். இப்ப ஆதார் கார்டு செல்லும் அப்படின்னு என்ன செய்யணும் கேட்டா, சுப்ரீம் கோர்ட் பிடிச்சதுக்கு பின்னால என்ன செய்யறான்னு கேட்டா, மத்திய அரசாங்கம் என்ன செய்து பணிஞ்சிருக்கிறது, தேர்தல் ஆணையம் பணிஞ்சிருக்கிறது. தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலும் இல்லை. அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் ஓடி போயிட்டான், இங்க ஓடி போயிட்டாங்கிறதுக்காக வேண்டி காட்டணும், நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சான். அதுல கூட கேள்விகள், அவ்வளவு கேள்விகள், ஆதாரபூர்வமான கேள்விகள் கேட்கிறாங்க. ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் என்ன செய்யறாங்க கேட்டா, 65 லட்சம் 20 லட்சம் பேரை ஓட்டாளர்களாக சேர்ந்திருக்கிறான், சில பேரை நீக்கி இருக்கிறான் அப்படின்னு. அந்த பேர்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு வீட்டுல வந்து என்னன்னா 80 பேர், 80 பேர்ல முஸ்லீம், இந்து, காவிரி எல்லாம் சேர்ந்து, காவிரி பேர் இருக்கு, முஸ்லீம் பேர் இருக்கு, எல்லாருடைய பேரும் இருக்கிறது. கேட்டா என்னன்னு கேட்டா, ரோட்ல தூங்குறவனுக்கு, ஊடு இருக்கிறவனுக்கு என்ன ஓட்டு இல்லைன்னு தள்ளிக்கிட்டு இருக்கிறான். ரோட்ல தூங்குறவனுக்கு ஓட்டு உரிமையை கொடுத்தோம் அப்படின்னு ஆதார் கார்டு உள்ள இந்த இந்தியாவில் வசிக்கின்றவனுக்கு ஓட்டு உரிமை இல்லைங்கிறான். ஆனா என்ன செய்யறான்னு கேட்டா, அவனுக்கு தெருல தூங்கிட்டு இருக்கிறவன், பஜார்ல தூங்கிட்டு இருக்கிறவன், கடையில தூங்கிட்டு இருக்கிறவன் நாங்க ஓட்டு உரிமை கொடுத்தோம்னு சொன்னாங்கன்னா, இந்த திருடனை என்ன செய்யறது யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் திருடனையும் திருடியையும் கைகளை வெட்டுங்கள் என்ன செய்யறாங்க அவருக்கு குறிப்பிடுகிறான். இப்ப இவன் ஓட்டு திருடி இருக்கிறான், ஓட் சோர் அப்படின்னு நினைச்சா அவனையே ஓட் சோறு ஓட்ட திருடி இருக்கு. ஓட்ட திருடுறவனுக்கு என்ன செய்யணும் தண்டனை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமா அது வந்து துரோகம். இது வந்து துரோகம் அடைச்சிருக்கிறான், அநியாயம் செய்திருக்கிறான், அட்டுழியம் புரிஞ்சிருக்கிறான், பொய் சொல்லி இருக்கிறான். இஸ்லாத்தில் என்னவெல்லாம் கூடாதோ அத்தனை காரியங்களையும் செய்திருக்கிறான். இதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு பேச வேண்டும். ஒரு இடத்துல ஓட்டு என்னன்னு கேட்டா, அப்படி இல்லாதவர்களுக்கு ஓட்டு, இருக்கிறவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படிலாம் தள்ளி இருக்கிறான்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய குற்றம் நீங்க யோசித்து பாருங்க. பொய், புறம், எல்லா விதமான தீமைகளும் இஸ்லாம் என்னென்ன தீமைகளை தடுத்திருக்கிறதோ அத்தனை தீமைகளும் இங்கே வந்திருக்கிறது. துரோகம் இழைத்திருக்கிறான், நம்பிக்கை துரோகம் இழைத்திருக்கிறான், மக்களை சீரழித்திருக்கிறான். ஓட்டு உள்ளவர்களுக்கு ஓட்டு இல்லை, ஓட்டு இல்லாதவங்களுக்கு ஓட்டு இருக்குது. பீகார்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு கேட்டா, முஸ்லீம்களை பூரா ஓட்டு இல்லைன்னு தள்ளி இருக்கிறான். யாரெல்லாம் இவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்க தள்ளி இருக்கிறான். ஓட்டு இல்லாதவங்க எல்லாம் ஓட்டுல சேர்த்து அவங்களுக்கு ஓட்டு போட வச்சு, கள்ள ஓட்டு போட வச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரிகிறது. அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய துரோகம் தானே, மிகப்பெரிய குற்றம் தானே. இந்திய நாட்டிற்கு நமக்கு மக்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய குற்றமாக இது என்ன செய்யறது கருதப்படுகிறது. இப்படி ஆட்சிக்கு வரணுமா? ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி தான் செய்யணும். நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி செய்திருக்கிறான். இவர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற தண்டனை என்னன்னு கேட்டா, அவர்களுக்கு கையை வெட்டுங்க. ஒரு முறை இல்லை, எத்தனையோ முறை அந்த மாதிரி செய்திருக்கிறான். சாதாரணமா ஒரு கால் தீனார் திருடிட்டா, அதே மாதிரி திருகம் என்று சொல்லுகின்ற 3 திருகங்களை திருடி விட்டால் அவர்கள் கையை வெட்ட வேண்டும் சொல்கின்ற பொழுது மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி இதையெல்லாம் செய்தாங்கன்னு சொன்னா இவங்க என்ன செய்யணும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இது எவ்வளவு மிகப்பெரிய குற்றமாக செய்திருக்கிறது. மக்களுக்கு செய்கின்ற குற்றம் ஒருத்தருக்கு இல்ல, அத்தனை பேருக்கும் செய்கின்ற குற்றம். நான் பாவ மன்னிப்பு பத்தி பேசினேன். பாவ மன்னிப்பு எப்போ கேட்கணும்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியில் இருக்கிற பாவங்களுக்கு 5 நிபந்தனைகள். அந்த 5 நிபந்தனைகளோடு 6வது நிபந்தனை எதுன்னு கேட்டா, மனிதனுக்கு மனிதன் பாவம் செஞ்சுட்டான்னு சொன்னா 6வது நிபந்தனை அந்த மனிதனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான். இரவோடு இதமாக சட்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இப்ப ஆகாத சட்டம் கொண்டு ஏற்றி இருக்கிறான். 30 நாள் ஜெயில இருந்தார், பிரதமராக இருந்தாலும் சரிதான், அது சும்மா பேருக்கு சேர்ந்து இருக்கிறான். பிரதமர் அப்படி தண்டிக்க முடியாதுன்னு சொல்றாங்க, கல்வியாளர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. பிரதமராக இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான், 30 நாள் ஜெயில இருந்தா அவங்களை ஜெயில போடலாம், அவருடைய பதவியை பறிக்கலாம். எதுக்கு? எல்லாருடைய ஆட்சியை பறிப்பதற்காக வேண்டி, மாநிலங்களுடைய ஆட்சியை பறிச்சு இவன் அகண்ட பாரதம் உண்டாக்குவதற்காக வேண்டி இப்படியா திருத்தம் செய்யறது, கள்ளத்தனமாக செய்யறது. வக்குப்பு சட்டத்தை எப்போ நிறைவேற்றினால் ஒரு இரவோடு இரவாக என்ன அவசரம் அப்படி வந்துருச்சு. ஆயிரக்கணக்கான வருடங்களாக முஸ்லிம்கள் கொடுத்த சொத்து, அந்த சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி இரவோடு இரவாக சட்டத்தை நிறைவேற்றி என்ன அவசரம் அப்படி வந்துருச்சு. எவ்வளவோ கொடுமைகள் நாட்டில் நடக்கிறது. அந்த கொடுமைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு இவனுக்கு வழி இல்லை. மணிப்பூர்ல ஒரு ராணுவத்திலே இருக்கின்ற ஒருவருடைய மனைவியை நிர்வாணமாக ஓடிட்டு போனான். அதை கேட்கறதுக்கு அதுக்கு என்னன்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டு பதிவு செஞ்சு அதுக்கு தண்டிக்கிறதுக்கு வழி இல்லை. எவ்வளவோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, வெட்டப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவோ அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுப்பதற்கு எனக்கு வழி இல்லை. இருந்தாலும் கூட என்னன்னு கேட்டா, இரவோடு இரவாக அவருக்கு சாதகமான சட்டங்களை ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அதை செய்து கொண்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி ஒழிய வேண்டும். இந்த ஆட்சி நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும்.
நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறாங்க, சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க. அதனால சாதாரண மக்களும் நல்லவர்கள், எல்லா மக்களுமே இந்த நாட்டில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று நாம் துவா செய்வதனுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இன்னல்லாஹ் யாவரும் வைத்தாயிரம் ரூபாய் வயதாலின் பாஷா இவர்கள்